சபரிமலைக்கு செல்லும் வழியில் பத்தினம்திட்டாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்த ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக கேரள மாநிலத்திற்கு சென்றிருக்கின்றார். நேற்று மாலை டெல்லியிலிருந்து கேரளா சென்றிருந்த குடியரசுத் தலைவர் ஆளுநர் மாளிகையிலே கேரளத்தில் தங்கியிருந்தார். அதன் பிறகு இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்காக நிலக்கல் சென்று நிலக்கல்லிலிருந்து பம்பை சென்று சபரிமலை செல்வதாக அவருடைய பயண திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி குடியரசுத் தலைவருக்கான அந்த ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் இருந்த நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக அவர் பயணம் செய்திருந்தார். பயணம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மோசமான வானிலை காரணமாக பத்தினம்திட்டா பகுதியிலே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்திருந்த அந்த ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டிருந்தது. புதிய ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் தான் அந்த ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டிருந்தது என்ற சூழ்நிலையும் கூட மோசமான வானிலை. ஏனென்றால் தமிழகத்தை போன்று கேரளத்திலும் தொடர்ந்து மழைப்பொழிவு கடந்த சில நாட்களாக அதிகரித்திருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாக கேரளத்தின் பல்வேறு இடங்களில் இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கோடு கேரள மாநிலம் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையினால் தொடர் மழைப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் வானிலையும் மோசமாக இருந்திருக்கின்றது. எனவே பத்தினம்திட்டா பகுதியிலேயே குடியரசுத் தலைவருடைய ஹெலிபேட் இந்த பகுதியில் இருந்ததில் அங்கு ஹெலிகாப்டரை தரையிறக்கி இருந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் பயணிக்கக்கூடிய ஹெலிகாப்டருக்கான ஹெலிபேட் தளம் என்பதும் இன்று காலை தான் அமைக்கப்பட்டிருந்திருக்கின்றது. அந்த இடத்தில் மோசமான வானிலை காரணமாக அவருடைய ஹெலிகாப்டர் இறக்கப்பட்ட நிலையிலே ஹெலிகாப்டருடைய சக்கரங்கள் சிக்கிக்கொண்ட காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் பத்திரமாக ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிவிட்டார். அதன் பிறகு சிக்கியிருந்த அந்த சக்கரங்களை அங்கு இருக்கக்கூடிய வீரர்கள், காவல்துறையினர் இணைந்து மீட்கக்கூடிய அந்த காட்சிகளையும் காண்கின்றோம். அந்த பகுதியிலே கான்கிரீட் முறையிலே அந்த ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது போதுமான அளவு காயாத சூழ்நிலை இருந்திருக்கின்றது. குறைவான வெயில் காரணமாக, தொடர் மழைப்பொழிவு காரணமாக அந்த பகுதியிலே அந்த கான்கிரீட் தளம் முழுவதுமாக காயாத சூழ்நிலையில் தான் ஹெலிகாப்டருடைய சக்கரங்கள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்த நிலையிலே புதிய ஹெலிகாப்டர் அங்கே அமைக்கப்பட்டிருந்தது பத்தினம்திட்டா பகுதியில. அந்த ஹெலிகாப்டரில் இறங்கும் பொழுதுதான் இந்த சிறிய அளவிலான சக்கரம் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகும் குடியரசுத் தலைவர் பத்திரமாக அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் அந்த ஹெலிகாப்டருடைய சக்கரங்களை மீட்கக்கூடிய பணியிலே அங்கே இருந்த மீட்பு குழுவினர், காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் இணைந்து அந்த ஹெலிகாப்டரை கைகளால் தள்ளி செல்லக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்திலே அவர் பம்பை சென்று அங்கிருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கின்றார். குடியரசுத் தலைவருடைய இந்த பயண திட்டத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய 4 நாட்கள் கொண்டதாக பயணத்தை திட்டமிட்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் கேரள மாநிலத்திற்கு வந்திருக்கின்றார். கான்கிரீட் தளம் முறையாக காயாததுதான் இந்த சிறிய அளவிலான சக்கரம் சிக்கிய விபத்துக்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் குடியரசுத் தலைவர் பத்திரமாக அந்த ஹெலிபேட் தளத்திலே ஹெலிகாப்டர் தரையிறங்கிய பிறகு மீட்கப்பட்டிருக்கின்றார். மேலும் அவருடைய பயணம் தொடர்ந்து இதற்கு பிறகும் சபரிமலையை நோக்கி மேற்கொள்ளப்படும் என்ற தகவலையும் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.